ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பாலா தமிழ். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, வேதாகமத்தில் 5 மிகவும் கெட்ட ராஜாக்களை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 நல்ல ராஜாக்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த கெட்ட ராஜாக்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 வியூஸ் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது சவுல் ராஜா. ஸோ இவரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் இஸ்ரேல் நாட்டோட முதல் அரசர். இவரை எதற்காக நான் கெட்ட ராஜாக்கள் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன்னா அதுக்கு மெயினான ஒரு 2 ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா, நம்ம தாவீதை கொலை செய்ய பார்த்தவர். இது மட்டும் இல்லை, இன்னொரு 2வது விஷயம் இருக்குது. அது ரொம்ப கெட்ட விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். அதனால தான் இவர் 5வது லிஸ்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி என்ன பண்ணாருன்னா, பெலிஸ்தியர் ஜனங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் எல்லாத்தையுமே கொலை செஞ்சுருப்பாரு. ஆனால் ஒரே ஒருத்தவரை மிஸ் பண்ணியிருப்பாரு. மிஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவருக்கு சாப்பாடு உணவுன்னு எல்லாத்தையுமே கொடுத்து, அவருக்கு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வச்சிருப்பாரு. ஸோ இதனால தான் அவர் நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்காரு. ஏன்னா கடவுள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆக மொத்தம் எல்லாத்தையுமே கொன்றுங்க, யாருமே மிச்சம் வச்சிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவரை மட்டும் விட்டுருப்பாரு. ஸோ அதனால தான் இவரை 5வது லிஸ்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது பார்வோன். ஸோ இவரை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மோசஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தில் தான் இவர் ராஜாவாக இருந்திருப்பார். இவர் முக்கியமாக ஒரு 3 விஷயத்தில் கெட்டவராக இருந்திருப்பார். அது என்னென்ன விஷயம்னா, முதல் விஷயம், தன்னையே கடவுள் என்று கூறுவார். இவருக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாது, அவர் தான் ஒரிஜினல் கடவுள் அப்படின்னு தன்னையே சொல்லிக்குவாராம். ஸோ 2வது விஷயம் என்னன்னா, நம்ம இஸ்ரேல் மக்களை கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைப்பட்டு வச்சிருப்பாராம். அது மட்டும் கிடையாது, 3வது விஷயத்துல இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு மேசியா வருவாருன்னு சொல்லி அவருக்கு கேள்விப்பட்டிருப்பாரு. அப்போ அந்த நேரத்தில் மேசியா யாருமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 2 வயதுக்குள்ள எல்லா குழந்தைகளையும் கொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அங்கே 2 வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளுமே கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இவர் நம்ம 4வது லிஸ்டாக கெட்ட ராஜாக்களை வச்சிருக்கேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஏரோத். இவரை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதிய ஏற்பாடில் நம்ம ஏசப்பா பிறக்கும் போது இருந்த அந்த ராஜா தான் இவர். இவரையும் ஒரு 3 விஷயத்தில் கெட்டவராக தான் இருந்திருப்பாங்க. அது என்னென்ன விஷயம்னா, அதில் ஒரு முதல் விஷயம், இவருமே பார்வோன் மாதிரி தான் 2 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே கொல்லணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2 வயசுக்குள்ள இருக்க எல்லா குழந்தைகளும் கொண்டிருப்பாங்க. இவருக்கு போட்டியாக வந்துடவே கூடாதுன்னு நினச்சி ஏசப்பாவை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை கொல்லவே முடியாது. ஸோ அடுத்ததாக இவர் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும், வேற எந்த ராஜாவும் இவருக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு இந்த 3 விஷயத்தில் இவர் கெட்டவராக இருப்பார். ஸோ இவரை நீங்கள் மத்தேயுலையும் லூக்காலையும் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இவரை நம்ம 3வது இடத்துல வச்சிருக்கேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஆகாப் ராஜா. இவர் கெட்டவராக இருக்கிறதுக்கு முன்னாடி நல்லவராக தான் இருந்திருக்காரு. அதாவது இஸ்ரேல் மக்களை நன்றாக சூப்பராக இயேசுவை கீழ்ப்பணிஞ்சு நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் இவர் ரொம்ப கெட்டவராக ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் இவருடைய ஒய்ஃபு தான். ஸோ இவங்க ஒய்ஃபு
பாகால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க. அதனால நம்ம ஆகாப் ராஜாவும் வணங்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஆகாப் ராஜா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவ்வளோ தூரத்துக்கு ஏசப்பாவை ரொம்ப ரொம்ப நேசிச்சுட்டு கடைசியில தன் மனைவியோட பேச்சை கேட்டு அவர் பாகால் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதனால ஏசப்பாக்கு இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்காம போயிருது. ஸோ இதனால தான் நம்ம லிஸ்ட்லயும் 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 1வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, லூசிஃபர் என்னும் சாத்தான். ஸோ இவனை கண்டிப்பா கெட்ட விஷயத்துல இடத்த வச்சே ஆகணும். எப்படி நம்ம ஏசப்பா முதல் இடத்துல நல்லவராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவனும் கெட்டவன்ல கண்டிப்பா மற்றவங்களை காட்டிலும் இவன் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறவனாக இருப்பான். அதுக்கு காரணம் இவனை பற்றி இன்னமும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பத்தாது. இவனை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, நல்ல ஒரு தேவ தூதராக இருந்தவர். அந்த டயத்தில் ஏசப்பா இவரை ரொம்ப ரொம்ப அழகா வர்ணிச்சு இவனை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இவன் கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை நினச்சிருப்பான். அதனால தான் இவன் பிசாசாக மாறி இருப்பான். ஸோ இதுக்கடுத்து எப்பெல்லாம் நம்ம ஏசப்பா நல்லது பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு இவன் கெட்டது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இன்னமும் இவனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இவனை பற்றி நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 5 கெட்ட ராஜாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை மாதிரி அடுத்து என்னென்ன வீடியோக்கெல்லாம் போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலா ஸ்டீஃபன். இது உங்கள் மிஸ்டர் பாலா தமிழ் சேனல். God bless you. Love you guys.